சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சீனா இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை, கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் பதவி விலக வேண்டும், இந்து பௌத்த அமைப்பு கடும் கண்டனம். கிளிநொச்சியில் வீதிக்கிறங்கிய விவசாயிகள், நெல்லுக்கான நியாயமான விலையை நிர்ணயிக்க கோரிக்கை. ரணிலின் லண்டன் பயணம், குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் பிரித்தானிய பயணத்தை நியாயப்படுத்த முடியாது என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியிடுகின்றார் நிதியமைச்சர். விபத்துக்குள்ளாகியுள்ள அமெரிக்க போர் விமானம், 8 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜ சிலை வைப்பதற்கான அனுமதிகள் கோரிய போது அதனை மறுத்திருந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தற்போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பொய்யுரைத்துள்ளதாக இந்து பௌத்த அமைப்பின் அமைப்பாளர் கலாநிதி சிதம்பரநாதன் மோகன் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான பொய்கள் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது எனவும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கௌரவ கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவரிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார். யாழ்ப்பாண பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே நடராஜர் சிலையை வைப்பதற்கு நீங்கள் எதிர்ப்பு என்று கூறுகிறார்கள், இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று. அதற்கு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு பொறுப்பற்ற விதத்தில் பதில் சொல்லுகிறார். தனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஒரு கடுகள வேணும் அதற்கு சம்பந்தமில்லை, எனக்கு எதிர்ப்பும் இல்லை என்று கூறுவதோடு கூறுகிறார், இதற்கான அந்த சிலை சம்பந்தமாக கனடாவில் இருக்கும் ஒரு நபர் தன்னுடன் கதைத்ததாகவும் அதற்கு பின்பு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் இந்த நாட்டின் ஒரு அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்துவாரே ஆனால், சர்வதேச மத்தியில் ஒரு இனத்துக்கு மத்தியில் அவர் பொய் பேசுவாரே ஆனால், அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய உண்மையான தத்துவார்த்தம். இந்த ராமலிங்கம் சந்திரசேகரம் என்ற இந்த அமைச்சர், அவர் தான் பிறந்த உடப்பு சல்லாவை என்ற தோட்டத்தில், கம்பஹா என்ற அந்த கம்பாயம் என்ற தோட்டத்து மக்கள் இன்னும் தங்களுடைய லயன் கூரைகளிலே மணலை அடுக்கி வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மிகவும் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 200 வருடங்களுக்கு பின்பும் கூட இவருடைய ஆட்சியிலும் அந்த மக்கள் தங்களுடைய கூரையில் மண்ணை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனை புரியாத ராமலிங்கம் சந்திரசேகரன் கௌரவ அமைச்சர் என்று கூறிக்கொண்டு வடமாகாணத்திலே வந்து இன்று கடற்தொழில் அமைச்சராக தன்னை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். வேறு வழியின்றி அவருக்கு கடலுக்கும் கிணறுக்கும் குளத்துக்கும் நீர்நிலைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதன் மற்றவர்களை இன்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் கவலையானது. மலையக மக்களையும் ஏமாற்றி, ஈழத்தமிழர்களையும் ஏமாற்றி, சிங்கள மக்களையும் ஏமாற்றி இன்று வயிறு வளர்க்கின்ற ஒரு யாசகனாகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையில் கடல்சார் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் ஹெர்னல் ஃபியூ கியோவிற்கும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாதுகாப்பு பிரதியமைச்சரும் சீன பாதுகாப்பு ஆலோசகரும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை ஆயுதப்படைகளின் இராணுவ பயிற்சி மற்றும் தொழில்முறை திறன் மேம்பாட்டிற்கு சீனா நீண்ட காலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்பை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாராட்டினார். மேலும் நில அடிப்படையிலான படை நிலைப்பாடுகளில் இருந்து கடல்சார் கள விழிப்புணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை முன்னெடுத்து வரும் தற்போதைய மூலோபாய மாற்றத்தை விளக்கியதுடன் நடுநிலையான அணிசேரா வெளிநாட்டு கொள்கைக்கான நாட்டின் அர்ப்பணிப்பையும் மீள உறுதிப்படுத்தினார். எதிர்கால ஒத்துழைப்பிற்கான முக்கிய துறைகளாக போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் மற்றும் மனித கடத்தல்களை எதிர்கொள்ளும் கடல்சார் பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, பயிற்சி மற்றும் ஒப்புருவாக்க நிகழ்ச்சிகள், அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றில் இருந்து மாவட்ட செயலகம் வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கை அடங்கிய மனுவை மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரனிடம் ஜனாதிபதி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், விவசாய அமைச்சர் உள்ளிட்டோருக்கு கையளித்திருந்தனர். உண்மையிலே ஒவ்வொரு ஆண்டும் அது காலபோகமாக இருந்தாலும் சரி, சிறுபோகமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செய்து அதை அறுவடை செய்கின்ற காலங்களிலே ஒவ்வொரு அரசாங்கமும் வருகின்ற போதும் நெல்லை உடனடியாக அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். அந்த அரிசியை இறக்குமதி செய்தவுடன் நெல்லுடைய விலை சடுதியாக மிக குறைவாக இறங்கிவிடுகின்றது. அதே நேரம் இந்த நெல்லை கொள்வனவு செய்கின்ற நெல் சந்தைப்படுத்தும் சபை கூட உரிய நேரத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதில்லை. இருந்த போதிலும் எங்களுடைய நெல்லினுடைய உற்பத்தி செலவாக 121 ரூபா 50% உற்பத்தி செலவாக முடிகின்ற நிலையிலேயே இந்த அரசாங்கம் 120 ரூபாய்க்கு நெல்லை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய விவசாயிகளாக நாங்கள் இணைந்து 130 குறைந்தது 135 ரூபாய்க்கு ஒரு கிலோ நாட்டினுடைய விலையை அந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யுமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அதற்கான மகஜரை எங்களுடைய விவசாயிகளாக இணைந்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இதை கையளித்திருக்கின்றோம். எதிர்வருகின்ற காலங்களிலே எங்களுடைய விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு போகங்களிலேயும் வீதியிலே இறங்கி போராடித்தான் எங்களுடைய விவசாயியை நாங்கள் செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலையிலே எங்களுடைய மாவட்டம் மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டிலே இப்படியான விவசாயிகள் நசுக்கப்பட்டும் பாராமுகமாகவும் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றார்கள். லண்டனில் உள்ள வால்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பயணம் தொடர்பில் விசாரிப்பதற்காக 5 பேர் கொண்ட குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தை நியாயப்படுத்த முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. குறித்த விசாரணையை அதிகாரிகள் இலங்கையிலிருந்தே நவீன செயல்முறைகளை பயன்படுத்தி நடத்தியிருக்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. லண்டனில் உள்ள வோல்வர்ஹாமண்ட் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்றிருந்த போது 16.6 மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிப்பதற்காக 5 பேர் கொண்ட குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டை நியாயப்படுத்த முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. குற்றங்களை விசாரிப்பதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடருவதற்கும் நாடுகள் ஒத்துழைக்கும் ஒரு முறையான செயல்முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரஸ்பர சட்ட உதவி முறையை பயன்படுத்தி ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த கட்சி கூறியுள்ளது. அத்துடன் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தங்களது லண்டன் பயணத்திற்காக எவ்வளவு செலவு செய்துள்ளனர் என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் தனிப்பட்ட மருத்துவர் ஆகியோரின் செலவுகளை அரசாங்கமே ஏற்பது வழக்கம் என்பதால் இந்த பயணத்திற்காக 16 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு கேள்விக்குரியது என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மாணவர்களின் நலன் கருதி ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் உடனடியாக ஒத்திவைக்க வேண்டும் என பிவதுருகல உரிமைய தலைவரும் சட்டத்திறனியுமான உதய கமன்புல தெரிவித்துள்ளார். அவ்வாறு தவறும் பட்சத்தில் மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எழுத்துக்கோட்டையில் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வசதிகளை விரிவுபடுத்த விசேட அபிவிருத்தி திட்டம் ஸ்ரீலங்கா துறைமுகங்கள், குடிசார், விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அண்மையில் ஸ்ரீலங்கா துறைமுகங்கள், குடிசார், விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதற்கமைய அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் மேலாண்மையுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியுள்ளார். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள முதலாவது முனையத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தின் மூலம் புறப்படும் மற்றும் வருகை தரும் பகுதிகள், செக்
செக்-இன், விமானத்தில் ஏறுதல், குடிவரவு, குடியகல்வு மற்றும் டிரான்சிட் பகுதிகள் நவீனமயப்படுத்தப்பட உள்ளன. குறித்த அபிவிருத்தி திட்டம் நிறைவடைந்ததன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் மேலதிக பயணிகளை கையாளும் திறன் விமான நிலையத்திற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் விமான நிலையத்தில் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நவீன வசதிகளை கொண்ட 2வது முனையத்தின் கட்டுமான பணிகளை இந்த வருடம் நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட திட்டம் 30 மாத காலத்திற்குள் நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அபிவிருத்தி பணிகளினதும் முதன்மை நோக்கம் சேவை திறனையும் தரத்தையும் மேம்படுத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த நவீன சர்வதேச விமான நுழைவாயிலாக உயர்த்துவதாக என அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் டித்வா புயலால் சேதமடைந்த தொடருந்து பாதைகளை சீரமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என ஸ்ரீலங்கா தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் டித்வா புயலால் சேதமடைந்த தொடருந்து பாதைகளை புனரமைப்பதற்கு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். பல இடங்களில் சேதமடைந்த தொடருந்து பாதைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் பெரதனியாவில் இருந்து நாவலப்பிட்டியவிற்கும் கொட்டக்கலவில் இருந்து நானுயாவிற்கும் இடையிலான தொடருந்து பாதைகள் தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நானோயாவிலிருந்து அம்பேவல வரையிலான தொடருந்து பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நாவலப்பிட்டியாவில் இருந்து ஹட்டனுக்கும் அம்பேவலவில் இருந்து பதுளைக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பதுளையில் இருந்து நானோயாவுக்கான சேவை விரைவில் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் தற்போது நிதி நிலைமை குறித்து விரிவான வெள்ளை அறிக்கை நிதித்துறை அமைச்சர் என் மேரி வில்சன் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். சென்னை தலைமையக செயலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள விசேட செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் சட்டசபை கூடவுள்ள நிலையில் இன்று இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க விமானப்படையின் போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்திலிருந்து பயணித்த P-52 ரக குண்டுவீச்சு விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதில் போயிங் நிறுவன ஊழியர் 2 உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விமானம் நேற்று வழக்கமான சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து கருத்து வெளியிட்டுள்ள எட்வர்ட் தளத்தின் 412வது சோதனை பிரிவின் துணை தளபதி கர்னல் ஜேம்ஸ் ஹாய்ஸ் 8 சிறந்த அமெரிக்கர்களை இழந்துவிட்டதாக கூறினார். விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்கவில்லை என அவர் கூறினார். விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். P-52 ரக விமானங்கள் அணு ஆயுதங்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகளை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சீனா இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை, கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் பதவி விலக வேண்டும், இந்து பௌத்த அமைப்பு கடும் கண்டனம். கிளிநொச்சியில் வீதிக்கிறங்கிய விவசாயிகள், நெல்லுக்கான நியாயமான விலையை நிர்ணயிக்க கோரிக்கை. ரணிலின் லண்டன் பயணம், குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் பிரித்தானிய பயணத்தை நியாயப்படுத்த முடியாது என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியிடுகின்றார் நிதியமைச்சர். விபத்துக்குள்ளாகியுள்ள அமெரிக்க போர் விமானம், 8 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.